ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணேன். 7 இயர்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணி என்னோட நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ படி, கண்டிப்பா நீ வந்து உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நீ நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொன்னது என்னோட ஃப்ரெண்டு. அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து நான் புக் எடுத்துட்டு படிக்க வந்தது வந்து ஃபர்ஸ்ட் நான் புக் வாங்கினது 2020 பிப்ரவரி 14 அன்னைக்கு. ஏன் பிப்ரவரி 14 மென்ஷன் பண்றேன்னு தெரியுமா? அன்னைக்கு பிஓ எக்ஸாம் எழுத போனேன். ஆனா அப்ப நான் படிக்கல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம். அன்னைக்கு போயிட்டு தான் அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் புக்கே வாங்குறேன். 6th to 10th புக் அப்பதான் நான் சேலம்ல வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 22 ஜூலை குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சதுங்களா? இந்த 1.5 இயர்ஸ் தான் வந்து நான் போட்ட எஃபர்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குரூப் 4 கிளியர் பண்ணியாச்சு. குரூப் 2 கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களோட கைடர், நாங்க ஃபுல்லா குரூப் ஸ்டடி, டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் இங்க போட்டோம். என்னோட பார்ட்னர் கனிமொழி, அப்புறம் இன்னும் நாங்க 5 பேர் படிச்சோம். 3 பேர் கிளியர் பண்ணிருக்கோம். எங்களோட கைடர் ஆல்ரெடி குரூப் 4ல போயிட்டாரு, மிஸ்டர் மணி. அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறேன். எப்பவுமே வந்து குரூப் ஸ்டடி பண்ணிட்டே இருப்போம். காலையில 7 மணின்னா வள்ளல் அதியமான் கோட்டம், எங்களோட பெஸ்ட் பிளேஸ் அதுதான். நாங்க படிச்சது வள்ளல் அதியமான் கோட்டம்க்கு வந்துருவோம். காலையில 7 மணி படிக்க வந்துருவோம். வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு, யாரும் ஹெல்ப்புக்கெல்லாம் இல்ல. எல்லாரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிச்சோம்னு சொன்னீங்க. ஆனா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே படிச்சேன். ஏன்னா எனக்கு 12th முடிச்சோடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லா டிகிரி எல்லாமே பிஎட் எல்லாமே அதுக்கப்புறம் தான் படிச்சேன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே நீ படிக்கிறியா ஓகே, நீ ஸ்கூலுக்கு போறியா ஓகே, நீ குரூப் 4 படிக்கிறியா ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே சொன்னது என்னோட வீட்டுக்காரர். நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறமா என்னோட குழந்தைங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் 20ல படிக்க ஆரம்பிச்சோடனே அவங்களோட ஸ்டடீஸ் என்னால பாத்துக்க முடியல. ஏன்னா ஒழுங்கா சாப்பாடு கூட செஞ்சு முடியல. எனக்கு தேவை 7 மணிக்கு நான் படிக்க போயிடணும். அதுக்குள்ள என்னால என்ன சமைக்க முடியுமோ அது மட்டும் நான் சமைச்சு கொடுத்துட்டு போனேன். அதனால அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட குழந்தைங்க 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்புறம் என்னோட அப்பா அம்மா, என்னோட அப்பா, எங்க வீட்டுல வந்து நாங்க 4 பேர், 3 பசங்க, நான் ஒருத்தி தான் பொண்ணு. 12th நீ படிச்சது போக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா நான் மட்டும் தான் அரசு பண்ணிக்கு வந்திருக்கேன். எங்க வீட்டுல நான் பொண்ணு, நான் மட்டும் தான் அரசு பண்ணிக்கு வந்திருக்கேன். எங்க வீட்டுல எல்லாருக்குமே பெருமை, எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமை. நான் எடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை தான். ஆனா எல்லாருக்கிட்டையும் ஊரக வளர்ச்சி என் பொண்ணு பிடிவான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப பெருமை. வர சொன்ன, வர முடியல, பிஸி ஆயிட்டாங்க. வீட்லயும் டியூட்டி, அவர் கவர்மெண்ட் ஜாப், அதனால டியூட்டி பிஸியா இருக்காங்க. அதனாலதான் ஃப்ரெண்டு நானும் வந்தோம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.